வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் சனிக்கிழமை ஒரு 5:30 ஒரு 9 மணி வரை நடக்கக்கூடிய வாணிபடி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி மாடுங்க, நாட்டு உழவு மாடுங்க, பார்த்தீங்கன்னா நாட்டு கிடாரிங்க, பார்த்தீங்கன்னா நாட்டு பசு, ஹெச்எஃப் மாடு, ஹெச்எஃப் கிடாரிங்க, பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் சினை மாடுங்கள்லாம் இந்த சந்தையில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாடுகள்லாம் இன்றைக்கி என்ன விலை போகுது, மாடுங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்று போட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க. கன்று போட்டு பொட்டக்கன்று தான் போட்டிருக்கு. ஒரு நல்ல செவலை நிறம் மாடுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவலை நிறத்தில் இப்போ தான் ஒரு போட்டு அரை மணி நேரம் ஆகுது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அற்புதமான மாடு. என்ன பொட்டு கண்ணா போட்டிருக்கு? எத்தனை கண்ணு இது? இப்போ மூணாவது கண்ணா? எத்தனாவது கண்ணு நான் போட்டு? இப்போது மூணாவது கண்ணு. வாங்கியிருக்கீங்களா இல்லை வியாபாரத்துக்காண்ணா? விற்கிறதுக்கு. எவ்வளோ சொன்னீங்கண்ணா நீங்கள்? 45. கறவை எவ்வளோண்ணா வருது? 10 லிட்டரு. பல்லுண்ணா? பல்லு கடை முளைப்பு. இல்லை கடை முளைப்புங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து மாடு. கண்ணு ட்ரை பண்ணது பாருங்கள் நல்லா. ஸோ ஒரு 43,000 சொல்லியிருக்காங்க. ஸோ கொண்டு வந்தாங்க சந்தையில் பார்த்தீங்கன்னா கன்று போட்டுச்சு. ஒரு வளர்ப்பு கண்ணுக்குட்டி பாருங்கள். ஸோ வாங்கியிருக்காங்க பொட்டை கன்று. ஸோ இன்றைக்கி வாணியம்படியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு கன்று. ஸோ அழகாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு காளை கண்ணுங்க. இதுவும் வளர்ப்பு கண்ணுக்குட்டி தான். ஸோ பல்லு வைக்காத கண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மயில கண்ணு நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதுவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜோடி எருது இருக்குது பாருங்கள். ஸோ நாட்டு எருதுங்க. ஸோ மயில கலரில் ஒன்று, அப்படியே புடை கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள் செவலப்பொடையில். சில பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்லு சரி பல்லு வந்த மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ காட்டு மாடுங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ஜவாதி மலை இது ஜவாதி மலை மாடு. ஜவாதி மலை மாடு தாங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி நல்லா பெரிய இருக்குதுங்க. ஸோ நம்ம பூபதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்குது பாருங்க. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு கடை ஏறி இருக்குங்க. மாடு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்குது. சில ஏறு மாடுங்க. ஸோ கட்டி வச்சுருக்காங்க, இன்னும் விற்பனை ஆகலை. ஸோ இங்கே ஒரு காளையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு காரி நிறத்தில் இருக்குது. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு கோபுரம் பாருங்க. தரமான ஒரு எருது. மானா கூட இது பண்ணுவாங்க.
ஆனால் வியாபாரம் முடிய போகுது. ரொம்ப நாள் கழிச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீமை காலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு காரி நிறத்தில் இருக்குது, நல்லா அருமையான ஒரு காளை. ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லுண்ணா இது? பல்லு ரெண்டு பல்லு. எவ்வளோ சொல்லிடுறீங்கண்ணா? 24 சொல்லலாம். 24. எவ்வளோ வந்து விட்டுருவீங்கண்ணா? ஒரு 22 ரூபா. 22. அப்படியே ஒரு ஊர் பேர் சொல்லலாம். ஆலங்காயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆலங்காயம். ஸோ 2 பல்லு. ஸோ 24 சொல்லி 22 ரூபா வந்தால் ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சீமை காளைங்க. இங்கே ஒரு ஜோடி ஏறு மாடுங்க. ஸோ நாட்டு எருதுங்க. ஸோ நல்லா ஒரு சவலை போடை. ஸோ ஒரு ஒயிட்டு போடலை சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே நல்லா அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வாணியம்பாடிக்கு இன்னைக்கு. ஸோ அப்படியே பல்லு எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஒரு மாடு இது? குஸ்லாப்பட்டு. பல்லுண்ணா? 4 பல்லு. ஏர் மாடுங்களாண்ணா? ஏர் மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 1.5. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்கண்ணா? 90,000. நீங்கள் வந்தால் எவ்வளோ விட்டுருவீங்க? முன்ன பையனை வந்து. ஸோ 1.5 சொல்கிறாரு. ஸோ 90,000 வியாபாரம் கேட்குறாருங்க. ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 ரூபா டிஃப்ரெண்ட்டில் விடுவார் மாடு. ஸோ இங்கே ஒரு ஜோடிங்க. ஸோ நல்லா உடம்பு நல்லா அற்புதமாக இருக்குது மாடு. ஒரு செவலை நிற மாடு. ஸோ ஒரு மயிலில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஜோடி அற்புதமான ஒரு ஜோடிங்க. ஸோ எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் நான் மாடு இது? மல்லானூர். ஓகே. பல்லுண்ணா இது? பல்லு 6 பல்லு. ஒரு பரம் ஒழுங்குது, ஒரு பரம் இல்லை. ஏர் மாடுங்களாண்ணா? ஏர் மாடாண்ணா? ஏர் ஓட்டும் சொல்கிற மாதிரி இல்லை, கிடையாது. ஏர் ஓட்டுது. வண்டி ரெண்டும் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? நல்லா சொல்கிற மாதிரி இல்லை. என்ன வேலை சொல்கிறாரு? இல்லை ஒரு இதுவாக குறிப்பிட்ட எவ்வளோ சொல்கிறீங்க? 1 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. ஸோ இப்போ தான் அருமையான ஒரு ஜோடி. ஸோ உழவு மாடு தரமான ஜோடிங்க. ஸோ ஜெர்சி. ஸோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். சில சென மாடுங்க. நல்லா ஒரு மயில கலர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதான் எந்த ஊர்னு கேட்டோம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? பொன்னேரி. பல்லுண்ணா இது? புதுவாய். எத்தனை மாதம் நான் சென்னையாக இருக்குது? இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது. எத்தனாவது ஈத்துண்ணா இது? எத்தனாவது ஈத்து மாடு? 3வது ஈத்து. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 85. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 85 சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 3வது ஈத்து மாடுங்க. ஒரு ஜெர்சி மாடு. ஸோ கண்ணு போடன்னு ஒரு 15 நாள் இருக்குது. இங்கே ஒரு போடியில் ஒரு சினை மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு காரி நிற மாடு. ஸோ இது எவ்வளோ பல்லு? ஸோ என்ன பால் வருது? ஸோ எத்தனாவது ஈத்து மாடுன்னு கேட்டு பார்ப்போம். நான் இது எத்தனாவது கண்ணுண்ணா? இப்போ 4 பல்லு. எத்தனாவது ஈத்தில் இருக்குது? ஃபஸ்ட்டு கண்ணா? ஃபஸ்ட்டு கண்ணு. எத்தனை மாதம் இருக்குது நாங்கள் கண்ணு போட? 20 நாள். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 72. 60 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 72 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ 4 பல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து மாடு. ஸோ ஒரு 15 லிட்டரு கறவை சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா ஒரு காரி நிற மாடுங்க. போடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாட்டு கிராஸில் ஒரு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு செவலை கொடை மாடு. ஸோ நல்லா அற்புதமாக பார்த்தீங்கன்னா வீட்டிலே வளர்த்துருக்காங்க. சென மாடுங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாரு நம்ம கேட்டு பார்க்கலாம்.
நான் பல்லுண்ணா இது பல் 4 பல்லுப்பா. 4 பல்லு. ஓகே. எத்தனை கண்ணுண்ணா இப்போ? ஃபர்ஸ்ட் கண் தாள். ஃபர்ஸ்ட் கண் பழசு. இன்னும் எத்தனை நாள் இருக்குண்ணா கண்ணு போட? ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள். ஓகே. பல்லு 4 பல்லுண்ணா? 4 பல்லு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 55,000. 55. எவ்வளோ வந்து விட்ருவீங்கண்ணா? 50 ரூபா வந்தால் கொடுக்கும். 50 ரூபா வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வந்தால் விட்றதா சொல்லியிருக்காருங்க. ஸோ நான் ஒரு நாட்டு கிராஸு தலைச்சங்கன்று. ஸோ 50 ரூபா வந்தால் ஃபைனல் ரேட் சொல்லியிருக்காருங்க ஒரு நாட்டு கிராஸ் மாடு. எந்த ஊர் மாடு இது? நெக்குத். ஸோ நெக்குத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஹெச்எஃப்ல இங்கே ஒரு சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடு. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு பல்லு, அப்படியே எத்தனாவது ஈத்து, ஸோ செனை எத்தனை மாதம் இருக்குன்னு கேட்டு பார்த்துடலாம். நான் பல்லு சொல்லலாம் அப்படியே. பல்லு சரி. எத்தனாவது ஈத்துண்ணா மாடு? 3வது ஈத்து. எத்தனை லிட்டர்ண்ணா கரை வருது? 17 லிட்டர். இப்போ இன்னும் கண்ணு போட எத்தனை நாள் இருக்குண்ணா? 20 நாள். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 75. எவ்வளோ வந்தால் விட்டுருலாண்ணா? முன்ன பையனா? ஓகே. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லலாம். 7010 241 693. அப்படியே ஊர் பேர் சொல்லலாம். கொடுமமல்லி. ஸோ கொடுமமல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாரு. ஸோ ஒரு ஹெச்எஃப்ங்க. ஸோ 3வது ஈத்தில் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போடிங்க சென மாடு. ஸோ மாடு லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருக்குன்ட்டு. ஸோ ஹைட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா அற்புதமான ஒரு ஜெர்சி மாடு. சரியான ஹைட்டுங்க மாடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் சென மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போடுற ஸ்டேஜில் தான் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே புதுப்பேட்டிலேருந்து ஒரு 2 கிடாரிங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு போடியில் ஒன்று, நல்லா ஒன்று காரி நேரத்தில் ஒன்று சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி எவ்வளோ சொல்கிறாரு அண்ணன்? ஸோ பல்லுன்னு கேட்டு பார்க்கலாம். அண்ணா பல்லு வச்சுருக்காண்ணா? பல்லு வைக்கல. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா? இது ஒரு 1.5 வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கண்ணா ஒன்று? சென்னை இருக்குது தானே? 7 மாதம் ஒன்று. 20 நாள். ஓகே ஓகே. ஸோ 70 ரூபாய் கிட்ட சொல்கிறாருங்க அண்ணா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 7 மாதம் செனை. ஸோ இன்னும் பல்லு போடல. ஸோ வியாபாரம் பாருங்க கேட்டுன்னு இருக்கு. ஸோ ஒரு 55 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஸோ சென மாடுங்க. இந்த மாடு தான் கேட்குறாங்க பாருங்க. நல்லா அற்புதமான மாடு, ஜெர்சி மாடு. ஸோ மடி காட்டுறேன் பாருங்க. மடி எப்படி இருக்குன்னு பாருங்க. மகேஷனா 55. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேர ஒரு ஜெர்சி மாடு. ஸோ கண்ணு காளை கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ மாடு நல்லா அருமையான ஒரு சூப்பரான ஒரு மாடுங்க. நேனா எந்த நேனா மாடு இது? எந்த ஒரு மாடு? சின்ன மாடு. பல்லு நேனா? பல்லு எப்படி போட்டிருக்கு? கடமலை. எத்தனை கண்ணு இது? 2வது கண்ணு. கறவை எவ்வளோ வருது நேனா? 12 இருக்குது. 12, 13. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40,000 சொல்லியிருக்குது. 40,000. ஓகே. 36,000 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? 36,000 35,000 வந்தால் கொடுத்துருவீங்க. கொடுத்துருவீங்க.
ஸோ ஒரு 36,000 ரூபா வந்தால் விட்டுறலான்னு சொல்லியிருக்காங்க. சின்ன மோட்டூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2வது ஈத்து மாடு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சவள நிற மாடு, ஒன்று காரி நிற மாடு. ஸோ நல்லா போடியில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இது எவ்வளோ சொல்கிறாரு, எத்தனாவது ஈத்து மாடுன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது எத்தனை மாதம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? பல் எப்படிண்ணா இது? 6 பல். ஓகே. எத்தனாவது ஈத்துண்ணா மாடு இது? 2வது ஈத்து. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 30,000. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 6 பல்லு மாடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ங்க. ஸோ ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஒன்று சரியான ஹைட்டுங்க. இதுங்களும் பார்த்தீங்கன்னா சென மாடு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பல்லெல்லாம் சரி பல்லு வந்த மாடுங்க தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ காலையிலே முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு வயசான மாடுங்க. ஒரு ஜோடி சூப்பராக வாங்கியிருக்காங்க பாருங்கள். போடிங்க ஒரு ஜெர்சி மாடு வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. நல்ல அருமையான ஒரு வியாபாரிங்க அண்ணன். நல்ல பெரிய சைஸில் ஹெச்எஃப் எல்லாம் வாங்குவார். ஸோ ஒரு போடிக்கு வியாபாரம் பேசின்னு இருக்காங்க ஒரு ஜெர்சி மாடுக்கு. ஸோ ஒரு காரி மயில மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு மாடு. நல்லா அருமையான ஒரு சினை மாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து பாருங்க. அப்படியே ஜோடி ஜோடியாக வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படியே ஆம்பூர், ஸோ அந்த சைடு வேலூர் சைடெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. சரியான ஏறுதுங்க ஒரு ஜோடி. நல்லா பெரிய ஜோடி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ச்சல் காளை, நல்லா ஒரு மயில நிற காளை. ஸோ நல்லா ஒரு ஒயிட்டு போட மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. ஸோ 2 பயிரி போட்டு பிடிச்சிருக்காங்க மாடு. எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு புரியல? அகராஞ்சேரி பல்லு இது 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. ஸோ சீமை கண்ணுங்க பாருங்க. ஸோ ஒரு நாட்டு கிராஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பல்லு போடாத கண்ணு. ஏன்னா பல்லு வச்சுருக்காண்ணா? அது பல்லு வைக்கலாம். ஊர் பேர் சொல்லணா? மற்றபள்ளி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 35. எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? இது வந்து ஒரு 15 மாதம். 15 மாதம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாத கண்ணு. ஸோ மற்றப்பள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி 35 ரூபா சொல்கிறாரு. ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எருதுங்க.
ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்க சூப்பரான ஒரு கண்ணு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ நாட்டு கண்ணு நான் பல்லு போட்டிருக்கேண்ணா, அது பல்லு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். மாடு மாட்டோம் ஒரு செவ்வலை போடலை. அருமையான மழை நாங்கள் மழை பெஞ்சா சும்மா தூரல் தான், பனி மாதிரி ஒன்று கனமா இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள் வண்டி மாடுங்க. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வண்டி மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் ஒரு பெரிய பெரிய ஜோடிங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சில ரேட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி 80,000 85. ஸோ 1,00,000 1,10,000 25. ஸோ அப்படி விலை போகும். ஸோ இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய மாடுங்க பாருங்கள். ஒரு காரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோடி ஒரு எருது பாருங்கள். ஸோ நல்லா அழகான ஒரு மாடுங்க. ஸோ ரன்னிங் மாடு தான். ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் ஜோடி. அந்த சைடு ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ இங்கே சிங்கிளாக நின்று இருக்குது பாருங்கள். இது ஸோ உடம்பு ஹைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது மாடு. ஸோ வியாபாரம் கேட்குறாங்க. அது பெரிய மாடு நம்ம துக்கானு குட்டி ஒன்று கூட. பல்லு சொல்லலாம். 6 பல்லு. எவ்வளோ சொல்லிருங்க? 75. ஓகே ஓகே. ஸோ 75 ரூபா சொல்கிறாரு. ஸோ 6 பல்லு மாடு. ஒரு ரன்னிங் மாடுங்க, ஒரு பொட்டை மாடு. ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ ரன்னிங் மாடு. எனக்கு இப்போ நிலப்பு சரியில்லாத கொண்டாந்து பேசுனேன். ஸோ ரன்னிங் மாடு ஆல்ரெடி தெருவெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாடு. பல்லு செய்து 4 பல்லு தெரு போட்டிருக்கா. தெருவில் போட்டு ப்ரைஸ் எதாவது வாங்கியிருக்கா? கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 60,000. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? ஸோ 60 ரூபா சொல்லியிருக்காருங்க சார். 4 பல்லு. ஸோ இங்கே ஒரு ஜோடிங்க. ஸோ ரெண்டுமே உழவு கண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு செவலை படம் கண்ணு ஒன்று. ஸோ அப்படியே ஒரு பிள்ளைப்பொடையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன பல்லு வச்சுருக்கேண்ணா? இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா? எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? 3 வருஷம் கண்ணு. இன்னும் இது பல்லு போட எத்தனை வருஷம் ஆகும்? 6 மாதம் ஆகும். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 52. எவ்வளோ கேட்குறாங்க? 47. அப்படியே நீங்கள் அப்படியே ஊர் பேர் சொன்னீங்கன்னா? கிருஷ்ணாபுரம் காலூர் சைடு. ஓகே. ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா? 63 82 47 33 99. ஓகே. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்ணு இருக்கும். ஸோ இதுவும் பல்லு வைக்கல இன்னும்.
ஸோ ஒரு காளை கன்று ஒன்று, ஒரு பொட்டைக்கன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா நேற்று சொல்லியிருந்தாங்க. நேற்று ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வாணிபடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விற்பனை ஆகாமல். என்ன இது எந்த ஊர் மாடு? புரியல, சரி கேட்கலைங்க அவர் சொல்கிறது.